பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஈக்விட்டி அக்கார்டிங் டு செக்ஷன் கைண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டலில் என்ன பார்த்தோம் ஷேர் கேபிட்டல் பங்குகள் வகைகளில் இது வந்துட்டு அக்கார்டிங் டு செக்ஷன் 43 ஆஃப் த act a company which is limited by shares can issue two classes of shares. There are என்னன்னு சொல்கிறாங்க டூ ஷேர்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். சரியா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்போது வித் ஓட்டிங் ரைட்ஸ் ஆர் என்னது வித் டிஃபரண்டியல் ரைட் ஆஸ் டு டிவிடெண்ட் voting ஆர் அதர்வைஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் சச் ரூல்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வாக்களிக்கும் உரிமைகளுடன் கூடிய சாதாரண பங்கு அப்படிங்கிறாங்க. சரியா? அப்புறம் சாதாரண பங்கு முதல் இது இருவகைப்படும். அதில் வாக்களிக்கும் உரிமைகளுடன் கூடிய சாதாரண பங்கு முதல். அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு பங்காதாயம் வாக்களித்தல் தொடர்பான மாறுபட்ட உரிமைகளுடன் கூடிய என்னது அல்லது இதற்கென குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி அல்லது விதிகளின்படி வெளியிடப்படும் சாதாரண பங்கு முதல். சரியா? புரிஞ்சுதா? டிவிடெண்ட்டு அதேமாதிரி டிவிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து கொடுக்கலாம், டிவிடெண்ட் வந்து வாங்கலாம், அதேமாதிரி ஓட் பண்ணலாம். அதேமாதிரி இது தொடர்பான மாறுபட்ட உரிமை வேறு டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸோடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதர்வைஸ் டிஃப்ரெண்டியல் ரைட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்குதுங்கிறோம். இல்லாட்டி அல்லது இதற்கென குறிப்பிட்ட இதுக்குன்னு என்ன இருக்குது கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா என்ன ரூல்ஸ் இருக்கோ அது மாதிரி. சரியா? என்ன பண்ணுறாங்கனாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து என்ன பண்ணாங்க வெளியிடுறாங்கங்கிறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் முன்னுரிமை பங்கு முதல் அப்படிங்கிறாங்க. சரியா? முன்னுரிமை பங்கு முதல். அதில் மீனிங் வந்து மீனிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொடுத்துருங்க பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மீனிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு ஷேர்ஸ் விச் ஆர் நாட் கால்ட் ஆஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் நோன் ஆஸ் ஈக்விட்டி ஷேர் ஆர் த ஷேர் ஆஃப் கம்பெனி விச் டூ நாட் ஹேவ் எனி ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் விச் ரெக்கார்ட் டு டிவிடெண்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கேபிட்டல் அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன் ஆஃப் எ கம்பெனி அப்படிங்கிறாங்க. சரிப்பா? சாதாரண பங்குகளின் பொருள் சாதாரண பங்குதாரர்கள் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர்கள். சரியா? அவங்க தான் என்னென்ன ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் என்னது அதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் இந்த கம்பெனியோட என்னது உண்மையான ஓனர். சரி? உண்மையான ஓனர். அதேமாதிரி இவர்களே நிறுவனத்தின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இயக்குனர் அவையை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உடையவர்கள். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து நடவடிக்கைகளை அந்த நிறுவனத்தோட நடவடிக்கைகளை என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணுறதும் அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இயக்குனர் அவை தேர்ந்தெடுக்க அதிகாரம் உடையவர்கள். ஒரு நிறுவனம் முன்னுரிமை பங்குகளையும் சாதாரண பங்குகள் வெளியிட்டிருந்தால் முன்னுரிமை பங்குதாரர்கள் பங்காதாயம் வாங்கிய பின்னரே சாதாரண பங்காதாயம் வழங்கப்படும். அதேமாதிரி ஒரு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ஈக்விட்டி ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணியிருந்தாக்கா ஃபஸ்ட்டு என்னது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வாங்கின அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி பங்குதாரர்கள் பங்காதாயம் வழங்கப்பட வேண்டும். பங்காதாய வீதம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு லாப நட்டம் அடிப்படையில் இயக்குனர் அவையால் தீர்மானிக்கப்படும். சரியா? சிபாரிசு செய்யப்படும். அதேமாதிரி அந்த பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிடெண்டோட பெர்சன்டேஜ் அதோட ப்ராஃபிட் எப்படி வந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அது வந்து மாறுபடும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி வழங்கப்பட வேண்டும். சரியா? அதேமாதிரி பங்கு ஆதாயத்தை அறிவிக்கும் உரிமை பங்குதாரருக்கே உண்டு. டிவிடெண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் யாருக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு வந்து இருக்குது அந்த பங்குதாரருக்கே இருக்குது. வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் இந்த பங்காதாய வீதம் அறிவிக்கப்படும். சரியா? அந்த பொதுக்கூட்டத்தில் அவங்களோட வருடாந்திர பங்காதாயம் என்ன அந்த ஆனுவல் மீட்டிங்கில் என்ன பண்ணுவோம் ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்கங்கிறத பெர்சன்டேஜ் என்னங்கிறத அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் விகிதத்தை அதிகரிக்க பங்குதாரர்களுக்கு நிறுவன சட்டம் உரிமை வழங்கவில்லை. அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறதுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கொடுக்கலங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மீனிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. சரியா? செக்ஷன் 42 ஆஃப் த கம்பெனி ஆக்ட் 2013 the term preference share means that part of the shares capital of the holder of which have a preferential right over payment of dividend, fixed amount of rate and repayment of share capital in the event of winding up of the company அப்படிங்கிறாங்க. சரியா? முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன சட்டம் 2013 பிரிவு 42 படி முன்னுரிமை பங்குகள் என்பது முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு
கம்பெனி இயங்கும் போதும் கலைக்கப்படும் போதும் சாதாரண பங்குதாரர்களை விட முன்னுரிமை பெறுவதால் இது இப்பெயரால் அழைக்கப்படுகின்றது. சரியா? கம்பெனி ஆக்ட் வந்து என்ன? நிறுவன சட்டம் 2013 பிரிவு 42 முன்னுரிமை பங்குதாரர்கள் கம்பெனி இயங்கும் போதும் கலைக்கப்படும் போது என்ன? சாதாரண பங்குதாரர்களை விட இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க. இது இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதுனால இதில் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளதால் பங்காத விகிதம் ஒரு குறிப்பிட்ட விகிதமே உள்ளது. அதேமாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கறனால அதோட டிவிடெண்டோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்? கொஞ்சமாக தான் வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட விகிதமாக உள்ளது. மேலும் சாதாரண பங்குதாரர்களுக்கு சட்டத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகள் எதுவும் முன்னூறு பங்குதாரர்களுக்கு கிடையாது. நார்மலாக வந்து லீகலாக என்ன பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி kinds of preference shares. There are 8 types of preference shares. Preference shares in case of dissolution of the company. Any of the 8 types would be paid out before other types of equity. முன்னுரிமை பங்குகள் 8 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கப்பா? டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா 8 டைப் வந்து இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், குவிந்த முன்னுரிமை பங்குகள், ஒருங்கிணைந்த முன்னுரிமை பங்குகள் அப்படிம்பாங்க. ஆஸ் த வேர்ட் இண்டிகேட் ஆல் டிவிடெண்ட் ஆர் கேரிடு ஃபார்வேர்ட் அன்டில் ஸ்பெசிஃபைட் அண்டு பெய்ட் அவுட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் பீரியடு. அனைத்து பங்கு ஆதாய நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான முறையில் செலுத்தி இறுதி வரையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் வரை பயன்படுத்தும். சரியா? இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிப்போம், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? அதே மாதிரி அனைத்து பங்காதாய நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான முறையில் செலுத்தி இறுதி வரையில் லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? குறிப்பிட்ட காலம் வந்து முடிகிற வரைக்கும் அதை வந்து பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி நான் ஹுமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், த ஆப்போசிட் ஆஃப் ஹுமுலேட்டிவ், ஆப்வியஸ்லி டிவிடெண்ட் ஆர் பெய்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் எவரி இயர். there are no arrear carried over a time period to be paid at the end of the term அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு ஒருங்கிணைக்கப்படாத மூப்பானாக்கா முன்னுரிமை பங்குகள். சரியா? குவியா முன்னுரிமை பங்குகள். ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னுரிமை பங்குகள் எதிராக இருப்பது ஒருங்கிணைக்கப்படாத முன்னுரிமை பங்குகள் ஆகும். இதில் பங்காதாயம் என்பது ஒவ்வொரு ஆண்டின் லாபம் கணக்கிடப்படும் போது வழங்கப்பட்டு விடும். சரியா? அதில் டிவிடெண்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாபம் வந்து கணக்கிடும் போது என்ன பண்ணிடுவாங்க? இதை வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இதில் இறுதி வரை வருதல் எதுவும் சகஜமாக இருக்காது. இது லாஸ்ட் வரைக்கும் வரும்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? நம்ம வந்து இதை வந்து ஏற்றுக்க வந்து முடியாது. லாஸ்ட் வரை வருகிறன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதேமாதிரி தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ரெடிமேபிள் மீள்தகு முன்னுரிமை பங்குகள். சரியா? ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. சச் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி கிளைம்டு ஆஃப்டர் எ ஃபிக்ஸட் பீரியட் ஆர் ஆஃப்டர் கிவிங் டியூ நோட்டீஸ். சரியா? மீள்தகு முன்னுரிமை பங்குகள் ஒரு நிலையான காலம், தவணை அல்லது தவணை நாள் முடிந்து பெறக்கூடிய பங்குகள் ஆகும். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மீட்கு தவணை நாள் முடிந்து பெறக்கூடிய பங்குகள், அதோட இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் வந்து முடிஞ்சு என்ன பண்ணிக்குவாங்கனாக்கா அதை வந்து வாங்கிக்குவாங்கங்கிறாங்க. அதே மாதிரி நான் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், சச் ஷேர் கேனாட் பி redeemed during the lifetime of the company but can only be obtained at the time of winding up liquidation of the asset அப்படிங்கிறாங்க. சரியா? liquidation of the asset. சரியா? இதெல்லாம் மீள்தகா முன்னுரிமை பங்குகள் நிறுவனத்தை கலைக்கும் போது அல்லது சொத்துக்களை விற்று நீர்மைத்தன்மை ஆக்கும் போது பெறக்கூடிய பங்குகள். சரியா? அந்த கன்சர்ன் வந்து கலைக்கும் போது இல்லாட்டி சொத்துக்களை விட்டு அமௌண்ட் வந்து வாங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், த ஷேர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப்டர் எ டைம் பீரியட் ஆர் ஆஸ் per the
கண்டிஷன் laid down in the term அப்படிங்கிறாங்க. கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்சர் மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாதாரண பங்குகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்ட பங்குகள் ஆகும். சரி, ஒரு சாதாரண பங்குகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணிக்கலாம், வந்து மாற்றிக்கலாம். அதுவே நான் கன்வெர்ட்டபிள்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு சொல்லிட்டு நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்சர்ஸ் இதில் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்சர்ஸில் the shares can be converted into equity shares. சரியா, equity shares. non-convertible preference cannot be at any time convertible into equity shares அப்படிங்கிறாங்க. சரியா, convertible after a time period as a per the condition laid down in the term. மாற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாதாரண பங்குகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்ட பங்குகள். ஈஸியாக வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்தில் அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதான் கன்வெர்ட்டபிள். நான் கன்வெர்ட்டபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியாது, சாதாரண பங்குகளாக மாற்ற இயலாத தன்மை கொண்ட பங்குகள். அதே பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் என்ன, பங்கு பெறும் முன்னுரிமை பங்குகள். சரியா, such share have the right to participate in the additional profit after paying the equity shareholder. The surplus of profit is apart from the fixed dividend. சரியா, fixed dividend paid up for preference share அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்டிசிபேட் பங்கு பெறும் முன்னுரிமை கூடுதல் லாபம் கிடைக்கும் போது சாதாரண பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும் பங்கு பெறும் உரிமையாகும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு அதில் நான் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறாங்க. சரியா, நான் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு இதில் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் do not possess any rights to participate in surplus profit or any surplus gained at the time of liquidation of the company அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, கம்பெனி இதில் வந்து பங்கு பெற முடியாத என்னது முன்னுரிமை பங்குகள். கூடுதல் லாபம் கிடைக்கும் போது அல்லது நிறும கலைப்பின் போது சாதாரண பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படாத பங்கு உரிமை உண்டு. சரியா, இவங்களுக்கு கூடுதல் லாபம் வந்து கிடைக்குது. அதேமாதிரி நிறும கலைப்பின் போது சாதாரண ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து அளிக்கப்படாத பங்கு உரிமை வந்து இவங்களுக்கு வந்து இருக்குதுங்கிறாங்க. சரியாப்பா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு, இதை நல்லா படிச்சுக்குங்க. இது வந்து இதேமாதிரி இது தியரி வந்து கம்பல்சரி வந்து வரும். சரி, இதுலேயே சம்மும் இருக்குது, ஆனால் தியரி வந்து நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. அது வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து வரும். சரியாப்பா, இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா நடத்தின வரைக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூப்பா.